ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் வினோத்குமார். போன எபிசோடில் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க, ஒரு மீனில் வந்து காரசாரமான ஒரு மட்டி வாழை வறுவல் வந்து பார்த்தீங்க. ரொம்பவே சுவையாக இருந்தது. ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நான் போன வாட்டி பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி அதேமாதிரி போன வாட்டி நம்மகிட்ட வலையை விரிச்சதில் 2 விதமான மீன், அப்புறமா வந்து இறால் மாட்டிது. இன்றைக்கி வந்து அந்த இறால் ப்ரான்ஸ், அதாவது வந்து டைகர் ப்ரான்ஸ் வச்சு ஒரு பெப்பர் பேஸ்ட் டைகர் ப்ரான் வந்து உங்களுக்கு ஒரு கிரில் ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி டைகர் பெப்பர் ப்ரான் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு 2 நம்பர், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பெப்பர் கிரில்டு ப்ரான் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்தீங்க. அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா பண்ணணும். இந்த ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி நம்ம இங்கே வச்சுருக்கோம், ஃப்ரெஷ் ப்ரான்ஸு. ஸோ இந்த ப்ரான்ஸ்க்கு வந்து நம்ம மசாலா பண்ண போகிறோம். ப்ரான்ஸ்க்கு வந்து மசாலாவுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1 டேபிள் ஸ்பூனு. தனியாத்தூள், கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பெப்பர் பேஸ்ட்டு ப்ரான்ங்கிறதுனால பெப்பர் பவுட்ரு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 ப்ரான்ஸ் தான், அதனால் கொஞ்சமாக அந்த மசாலாவுக்கு என்ன தேவையோ அந்தளவு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங், அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு திக் பேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கிரில்டு ப்ரான். அந்த பெப்பர்னால் அந்த மிளகோட டாமினேஷன் இருக்கும். அதனால் நம்ம சில்லி பவுட்ரு மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரான்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன், இந்த மசாலாவில். இது வந்து நான் கிரில் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இது அப்படியே வந்து டீப் ஃபேட் ஃப்ரை, அதாவது ஆயிலில் ஃப்ரை பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அதை டீப் ஃபேட் ஃப்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அதை கிரில் பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு தவாவில் கிரில் பண்ணி எடுக்கலாம். அது வந்து ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் கிரில்டு ப்ரானுக்கு வந்து நம்ம மசாலா பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்க என்னென்ன ஸ்பைசஸ் நான் ஆட் பண்ணினேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பேன் வந்து ஹீட்டாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கிரில் பண்ணுறதுக்கு. ஸோ ஷாலோ ஃப்ரைனா நம்ம ஒரு மீட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சுற்றி ஆயில் இருக்கணும், அதுதான் ஷாலோ ஃப்ரையு. அதுதான் வந்து கிரில்லிங்கு. ஸோ ரொம்பவும் ஆயில் இருக்கக்கூடாது. பாருங்கள், சுற்றி ஆயில் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த மசாலா வந்து இந்த ப்ரானில் ஃபுல்லாகவே வந்து கோட் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேனில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரான்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கப்பல்லாம் ஆடுது, நானும் ஆடிக்கிட்டே சமைக்கிறேன். இது ஒரு புதுமையான அனுபவம். பேனும் ஆடுது. ஸோ ஆடிக்கிட்டே சமைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரான்ஸ்லாம் வந்து செம்ம வாசனை வருதுங்க. அதுவும் இந்த ஒரு அருமையான ஒரு சுற்றுச்சூழலில் கிரில்டு ப்ரான் வந்து வேறு லெவலில் இருக்குது அந்த ஃப்ளேவரு. பாருங்கள், நல்லாவே வந்து இந்த மசாலாலாம் இந்த ப்ரானில் ஒட்டியிருக்கு. இந்த ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா இறாலும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மீட்டு, ஹார்ட் மீட் கிடையாது, சீக்கிரமே வெந்துடும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா கிரில் இப்போ ரெடி ஆகிடுச்சு, பெப்பர் கிரில்லு.
ஸோ ப்ரான் வந்து பற்றி சொல்லணுன்னா ப்ரான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு சீ ஃபுட்டுன்னு சொல்லலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா கடல் வாழ் உயிரினங்களோட ப்ரானில் வந்து பார்த்திங்கன்னா அயன் சக்தி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ப்ரான் கிரில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ வந்து பிளேட்டில் எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். செய்கிறது ரொம்ப நேரம்லாம் ஆகாது பண்ணுறதுக்கு. இது ஏன் வந்து சிம்பிளாக வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயந்தான். முதலே சொன்ன மாதிரி ப்ரான் வந்து சாஃப்டான ஒரு மீட்டு, ரொம்ப நேரம்லாம் ஆகாது குக் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு ப்ராப்பரான டெம்பரேச்சரில் ஆயில் இருந்ததுன்னா ஒரு 2 மினிட்ஸில் வந்து குக் ஆகிரும். சாஃப்ட் லோ ஃப்ளேமில் இருந்தாலே 2 மினிட்ஸில் குக் ஆகிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் கிரில்டு ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி ப்ரான் வந்து ரொம்பவே சாஃப்ட் மீட்டு. நீங்கள் வந்து மீடியம் டெம்பரேச்சரில் ஒரு 2 மினிட்ஸ் மேரினேட்டட் மீட்டு குக் பண்ணிங்கன்னா லோ டெம்பரேச்சரில் குக் பண்ணிங்கனாலே வெந்துடும். ஸோ இது வந்து ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குது, ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இந்த ஒரு கிரில்டு பெப்பர் ப்ரான்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Dr. Chef Vinod.